لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على رسوله الكريم ما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه تعليما وتكريما وخبيرا وعامرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي الحمد لله சர்வலோகத்தை படைத்து அதை பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்விற்கு புகழ் அனைத்து உரித்தாகுமாக ஆகும். மக்கத்தின் ராஜா மதீனத்து ரோஜா ஈரோடு சர்தார் அண்ணல் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னுடைய சத்ரு இஸ்லாமல் பின்பற்றி வாழ்ந்து வந்த சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் வலிமார்கள் நல்லடியார்கள் குறிப்பாக நல்லதோர் மகாராஜ் மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அத்துணை அவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் கருணையும் என்றென்றும் ஒன்றாமல் என்று கௌரவமாக ஆகும். அல்ஹம்துலில்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய அந்த மகாராஜுடைய அந்த பயணத்தில் அவர்கள் செல்கின்ற அந்த பயணத்தில் எதையெல்லாம் பார்த்தார்கள், அவர்கள் நபிமார்களுடன் ஆடிய அந்த உரையாடல்கள் பற்றியும் அவர்கள் அல்லாஹ்வுடைய உரையாடல் பற்றியும் நாம் சிலவற்றை கேட்டோம், இன்னும் சிலவற்றை கேட்பதற்காக பேசக்கூடிய பேச்சாளர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த மகாராஜுடைய பயணத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சந்திக்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா அவர்கள் சொல்வானாம், நான் தொழுது கொண்டிருக்கின்றேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்வான். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்று யோசித்து அல்லாஹ் எஜமானனாச்சே, அல்லாஹ் எதற்காக தொழுக வேண்டும், அல்லாஹ்வை தொழுவதற்கு உலகத்தில் அவ்வளவு அடியார்கள் இருக்கின்றார்களே, அவ்வளவு அடிமைகள் இருக்கின்றார்களே, அவர் தினமும் அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருக்கின்றார்களே, எதற்காக அல்லாஹ் தஆலா தொழுக வேண்டும் என்று யோசிக்கின்ற பொழுது அந்த இடத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதக்கூடிய அந்த குரலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா தொழுது முடித்து வருகின்றார். அல்லாஹ் இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள், எஜமானே நீ தொழுது கொண்டிருக்கின்றாய் என்று சொன்னாயே என்று கேட்கும்போது அல்லாஹ் தஆலா சொல்றான், நான் ஸலவாத் ஓதிக் கொண்டிருந்தேன் என்று சொன்னான். அந்த ஸலவாத்தை தான் இமாம் பெருமக்கள் கிதாபிலே தொழுகை என்று பதிவு செய்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி கேட்கின்றார்கள், எஜமானே நான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய குரலை கேட்டேன் என்று சொல்லும்போது அல்லாஹ் தஆலா சொல்வானாம், ஆம் யா ரசூலல்லாஹ், அது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய குரலை போல நான் ஒரு மலக்கை நீ படைத்து அந்த மலக்குக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய குரலை கொடுத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்வான். எதற்காக அல்லாஹ் தஆலா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இவ்வளவு சிறப்புப்படுத்தி வைக்கின்றான்? ஏன் அல்லாஹ் தஆலா மலக்குமார்கள் ஒரு மலக்கை படைத்து அவருக்கு எதற்காக அல்லாஹ் தஆலா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குரலை கொடுக்க வேண்டும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அல்லாஹ் கொடுத்த பாசத்தையும் அல்லாஹ் கொடுத்த அன்பையும் பிரியத்தையும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வைத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள். அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு கஷ்டனாலும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் இருந்தார்கள். ஒரு தடவை ஹிஜ்ரத் செய்யும் போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹிஜ்ரத் செய்து செல்லும் பொழுது எதிரிகளுடைய அந்த தாக்கத்தினால், எதிரிகளுடைய அந்த ஒரு சூழ்ச்சியினால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹீரா குகையிலே பதுங்கி இருப்பார்கள். அப்பொழுது அந்த குகையிலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பயம் ஏற்பட்டு, கவலை ஏற்பட்டு, நம்முடைய எதிரிகள் கொலை செய்து விடுவார்களோ, நம்ம இதற்கு நம்முடைய இஸ்லாமை பரப்ப முடியாதோ என்ற அந்த பயத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அப்போது அல்லாஹ் தஆலா குர்ஆனில் ஒரு ஆயத்தை இறக்குவான், இல்ல தனசுலுஹு ஃபக்கத் நஸரஹுல்லாஹ் இதா அக்ரஜுல் லதீன கஃபரு தாரு இஸ்லாமி இது உமா ஃபில் காரி இது யகூலு லிசாஹிபிஹி லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா. யார் உதவி செய்யாவிட்டால் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு உதவி செய்கின்றார். இரண்டு நபர்களிலே இரண்டாவது நபர், அந்த இரண்டாவது நபர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக சொல்லுகின்றார், அவர்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் கவலைப்படாதீர்கள், பயப்படாதீர்கள், உங்களுடன் அல்லாஹ் இருக்கின்றார் என்ற ஒரு ஆறுதலை அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இந்த இரண்டு நபர்களையும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா அந்த குகையை பாதுகாத்தார். ஏன் அல்லாஹ் தஆலா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த ஆயத்தை அல்லாஹ் தஆலா இறக்க வேண்டும்? ஏன் அல்லாஹ் தஆலா அவர்களை சிறப்புப்படுத்த இருக்கின்றார்? இது
மட்டுமல்ல, அடுத்த ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு பெண்மணி வருகின்றார்கள். அந்த பெண்மணி வந்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு குழந்தை பாக்கியம் இருக்கின்றதா என்று கேட்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியுடைய கலாகத்தை பார்த்துவிட்டு சொல்வார்களாம், உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல்வார்களாம். உடனடியாக அந்த பெண் செல்லும் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களிடம் கேட்பார்களாம், எனக்கு குழந்தை பாக்கியம் இருக்கிறீர்களா என்று கேட்கும்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அந்த பெண்மணியுடைய மனதை கஷ்டப்பட்டு விடக்கூடாது என்று, அந்த பெண்மணி கவலைப்படக்கூடாது என்று கிடைக்கின்றது. உடனடியாக அந்த குழந்தையை கூட்டிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணி வருகின்றார். யா ரசூலல்லாஹ், நீங்கள் குழந்தை பாக்கியம் எனக்கு இல்லை என்று சொன்னீர்களே, ஆனால் என் குழந்தை பிறந்து விட்டது என்று சொல்லும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்களாம், எனக்கு பின்னாடி என்னிடம் கேட்ட பிறகு நீங்கள் வேறு யாரிடம் கேட்டீர்களா என்று கேட்கும்போது அந்த பெண்மணி சொன்னார்களாம், ஆம் யா ரசூலல்லாஹ், நான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவரிடம் கேட்டேன் என்று சொன்னார்கள். உடனே ரசூலுல்லாஹ் சொன்னார்களாம், அல்லாஹ் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய சொல்லி அவருடைய வார்த்தை அல்லாஹ் ஒருபோதும் பொய்யாக்க மாட்டான். நான் சாலிக் என்று சொன்னான், அவர் சித்திக் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியிடம் சொன்னதை வரலாறு நாம் பார்க்க முடிகின்றது. இது மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைத்த பிறகு அவர்கள் மீது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் வைத்த அந்த அன்பின் காரணமாக அல்லாஹ் தஆலா இது மட்டும் அவர்களை சிறப்புப்படுத்தவில்லை, இன்னும் அல்லாஹ் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை சிறப்புப்படுத்தி வைத்தார். ஒரு முறை அப்பதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகை தருகின்றார்கள். இதை சங்கதி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم حتى على جبريل السلام عليه فتنفذ نفسه وهو متخالل بها. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகை தருகின்றார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆடை இடி பகுதியில் கிழிந்து அதை தச்சு போட்டிருக்கிறார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு பார்த்து கேட்கின்றார்கள், பகாலத்துடைய ஜிப்ரீல் மாஹாதா, இது என்னது யா ஜிப்ரீல் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களாம், இன் அல்லாஹ் தஆலா அமல் மலாயிகத, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு மலக்குமார்கள், எனக்கு மட்டுமல்ல வானத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மலக்குமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா இதை ஏறினார். அவர்கள் எந்த ஆடையை அணிந்திருக்கின்றாரோ, அவர் எப்படி ஆடையை அணிந்திருக்கின்றாரோ அதே போல் அல்லாஹ் தஆலா எனக்கு மட்டுமல்ல வானத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் அனைத்து மலக்குமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா அந்த ஆடையை அணிய சொல்லி ஏவினார் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொன்னதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா வானவர்களை எப்படி படைத்து ஒளியால் படைக்கப்பட்டு மலக்குமார்கள் எவ்வளோ சிறந்தவர்கள், நொடி பொழுதும் மலக்குமார்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டு வணங்கிக் கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட அந்த சிறப்பு வாய்ந்த அந்த மலக்குமார்களுக்கு அல்லாஹ் தஆலா உலகத்தில் வாழக்கூடிய அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆடையை அணிய சொல்லியிருக்கின்றார் என்று சொன்னார். அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவருடைய வாழ்க்கை வரலாறு படிக்கின்ற பொழுது தெரிய வருகின்றது. அவருடைய வாழ்க்கை முழுவதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வாழ்ந்தார்கள், இஸ்லாத்திற்காக வாழ்ந்தார்கள் என்று தெரிய வருகின்றது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருமுறை சஹாபாக்கள் மத்தியிலே சண்டை வருகின்ற பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சஹாபாக்கள் உடனடியாக திட்டி விடுவார்கள். உடனடியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்டு சஹாபாக்களிடம் சொல்வார்கள், அவரை திட்டி விடாதீர்கள், அவர் உலகத்திலே அவர் எனக்கு கை கொடுத்ததை போல, அவர் எனக்கு உதவி செய்ததை போல வேறு யாரும் செய்யவில்லை, அவர் எனக்கு பணம் கொடுத்ததை போல, அவருடைய பிள்ளை எனக்கு திருமணம் செய்தது போல யாரும் செய்யவில்லை, அவர் அப்படிப்பட்ட ஒரு நபரை, அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த நபரை நீங்கள் திட்டாதீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்டு சஹாபாக்களிடம் சொன்னதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது வைத்த பாசமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் வைத்த பாசமும் நமக்கு வரலாறுகளை படிக்கின்ற போது தெரிய வருகின்றது. இது மட்டுமல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹராஜுடைய பயணத்தை சென்று முடித்துவிட்டு திருப்பி பூமியிலே வருகை தருகின்றார்கள். வருகை தந்த உடனே சஹாபாக்கள் மத்தியிலே சொல்கின்றார்கள், ஒரு தோழர்களே, ஒரு சஹாபாக்களே, நான் மஹராஜுடைய பயணத்தை சென்று விட்டேன், நான் ஒரு கூட்ட அரசியல் அந்த கருத்து வேறுபாடுகள் அதாவது விளக்கினார்கள். அந்த ஒரு இதன் மூலியமாக நான் சென்று வந்துவிட்டேன் என்று சொல்லுகின்ற போது சஹாபாக்கள் உடனடியாக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்னார்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொல்வது உண்மைதான் யா ரசூலல்லாஹ், நீங்கள் மஹராஜுடைய பயணத்தை சென்று விட்டு வந்துவிட்டீர்கள் என்று ரசூலல்லாஹ் என்று அந்த சாதியை உண்மைப்படுத்திய சித்திக் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படிப்பட்ட அந்த புனிதமான நபர், அப்படிப்பட்ட அந்த சிறப்பு வாய்ந்த அந்த நபர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கையை படித்து அவர்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு வாழ்ந்தார்களோ அதே போல் நாமும் வாழக்கூடிய பாக்கியத்தை வந்ததால் நம் அனைவருக்கும் தந்தரப்படுவார்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.